வணக்கம், வாழ்க வளமுடன். மகாபாரத போர்ல விதுரர் ஏன் பங்கேற்கவில்லைன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்லவே முடியாதது தர்மம், இது விதுரரின் முடிவு. மகாபாரத போர் 18 நாள் யுத்தம், வெற்றி பாண்டவர்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம், கௌரவர்கள் பக்கத்தில் எப்பேற்பட்ட மகா வீரர்கள் இருந்தார்கள். துரியோதனன், பீஷ்மர், துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன், அஸ்வத்தாமா, கிருபாச்சாரிய என்று மிகப்பெரிய பட்டியல். இவர்களை எப்படி பாண்டவர்கள் வென்றார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஜெயத்ரதன், பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், விதுரர் இவர்களின் வீழ்ச்சிக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய திட்டம்தான் வெற்றியை தந்தது. இதில் யாரை வீழ்த்த தீட்டிய திட்டம் சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? அநேக பேர் கர்ணனின் வீழ்ச்சிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய யுக்தி தான் சிறப்பு வாய்ந்தது என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் ஜெயத்ரதனை கொல்ல சூரியனை மறைத்ததுதான் உயர்ந்தது என்று நினைக்கலாம். இதே மாதிரிதான் பீஷ்மர், துரோணர் இவர்களுக்கு எதிராக எடுத்த முயற்சிகள். ஆனால் சரியான விடை விதுரருக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய திட்டம்தான் சிறப்பு வாய்ந்தது. இது என்ன புது குழப்பம்? விதுரர் எங்கே சண்டை போட்டார்? அவரை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணன் ஏன் திட்டம் போட வேண்டும் என்ற கேள்விக்கு விடை சொல்லும் முன், யுத்தம் நடக்கும் முன்பு நடந்த சம்பவங்களை பார்ப்போம். முதலில் விதுரரை பற்றி தெரிந்து கொள்வோம். யார் இந்த விதுரர்? விதுரர் திருதராஷ்டிரருக்கும் பாண்டவுக்கும் தம்பி, அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா. விதுரரின் தாயார் ஒரு பணிப்பெண்ணாக இருந்தவர். விதுரர் மகா நீதிமான், தர்மத்திலிருந்து சிறிதளவும் நழுவாதவர், தர்மராஜர், அப்பழுக்கில்லாதவர். பெண்களை தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக என எந்த நிலையிலும் அவர்களை உயர்வாக வைத்து போற்ற வேண்டியவர்கள் என தர்மசாஸ்திரம் சொல்கிறது. திரௌபதியை துச்சாதனன் துகில் உரியும் பொழுது விதுரர் ஒருவரை தவிர மற்ற பெரிய வீரர்கள் அனைவரும் வாய் திறக்காமல் மௌனமாக தானே இருந்தார்கள். அதற்கான தண்டனை தான் விதுரரை தவிர மற்ற பெரிய வீரர்கள் அனைவரும் யுத்தத்தில் மரணம் அடைய வேண்டும் என்பது. கௌரவர் பக்கத்தில் இருந்து போராடும் பெரிய பெரிய வீரர்களை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் போட்ட திட்டங்கள் அவ்வளவு கடினமானதாக இல்லை. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பலகீனம் இருந்தது. எனவே அவர்களை எளிதில் வீழ்த்த முடிந்தது. ஆனால் மேற்கண்ட பண்புகளால் விதுரரை மட்டும் வீழ்த்தவே முடியாது. விதுரர் வில் எடுத்தால் அவரை ஜெயிக்கவே முடியாது. யுத்தம் என்று வந்தால் மற்ற பெரியவர்கள் பீஷ்மர், துரோணர் போல் விதுரரும் செஞ்சோற்று கடனுக்காக கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெற முடியாது. மகாபாரத போரின் முடிவே வேற மாதிரி ஆகியிருக்கும். அதனால் எல்லோரையும் விட முக்கியமான நபர் விதுரர் தான். அவர் கௌரவர்களுக்காக நிச்சயம் போரிடக்கூடாது. மேலும் தர்ம நெறிப்படி விதுரர் போரில் மரணம் அடையக்கூடிய நியதியும் கிடையாது. விதுரரை போரிடாமல் எப்படி தடுப்பது? ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி மகாபாரத போரை தடுக்க ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது செல்கிறார். கிருஷ்ணர் வருகிறார் என்று தெரிந்ததும் திருதராஷ்டிர மகாராஜா தடாபுடால் என வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார். துரியோதன சபைக்கு செல்லும் நாளுக்கு முந்தின இரவு ஸ்ரீ கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது. நான், நீ என்று எல்லோரும் அவரை அழைத்தார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரோ, நான் தூதுவன், என் வேலை வெற்றி பெற்றால்தான் நான் உங்கள் உபசரணைகளை ஏற்றுக்கொள்வேன். இப்பொழுது இந்த இரவில் நான் விதுரர் வீட்டுக்கு சென்று என் பொழுதை கழிக்கிறேன் என்றார். விதுரருக்கு மகா சந்தோஷம். தனக்கு பிரியமான கிருஷ்ணர் தன் விருந்தினராக வருவதை பெரும் பாக்கியமாக கருதினார். விதுரர் வீட்டில் கிருஷ்ணர் இரவு பொழுதை கழித்தார். மறுநாள் அரச சபையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக வாதாடினார். துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி கிருஷ்ணரை அவமதித்து பேசினான். கிருஷ்ணரும் யுத்தம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு பாண்டவர் முகாமுக்கு திரும்பினார். வழியில் கிருஷ்ணருடைய சாரதி
சுவாமி, எந்த நோக்கத்தில் நீங்கள் விதுரர் மாளிகையில் தங்கினீர்கள்? அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர், அனைத்தும் நல்லதுக்கே, இதன் விளைவு இப்பொழுது துரியோதன சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதே போன்று அப்பொழுது துரியோதன சபையில் எல்லோரும் துரியோதனிடம் கெஞ்சி கிருஷ்ணருடைய பேச்சை கேட்டு யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று வாதாடினார்கள். அதில் விதுரருடைய குரல் தான் ஓங்கி ஒலித்தது. ஏற்கனவே துச்சாதனன் துகில் உரியும் பொழுது விதுரர் தட்டி கேட்டது. பாண்டவ தூதரான கிருஷ்ணரை விதுரர் தன் வீட்டில் முதல் நாள் இரவு தங்க வைத்து உபச்சாரம் செய்தது என துரியோதனனுக்கு விதுரர் மேல் வெறுப்பு இருந்தது. இதன் மூலம் அவர் பாண்டவர்கள் கட்சி என்றும் ஒரு நினைப்பு. இப்பொழுதும் விதுரர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு போரை நிறுத்த வாதாடியதும் துரியோதனர் கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்ன பேசுகிறோம் என்ற நினைப்பில்லாமல் நாக்கில் நரம்பின்றி விதுரரை அவமானப்படுத்தி பேசினான். குறிப்பாக அவரை தாசி புத்திரன் என்று தீட்டி தீர்த்தான். இதனால் விதுரர் மிகவும் அவமானம் அடைந்தார். ஆவேசமடைந்த விதுரர் சபையோர்கள் நடுங்க சபதமிட்டார். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது துரியோதனா. இனி உனக்காக நான் என் வில்லை எடுத்து போரிட மாட்டேன். அதே சமயம் நான் பாண்டவர்கள் பக்கமும் செல்ல மாட்டேன். எனக்கு இங்கே இனிமேல் வேலை இல்லை என்று சொல்லி தன்னுடைய வில்லை இரண்டாக உடைத்துவிட்டு சபையிலிருந்து வெளியேறினார். தீர்த்த யாத்திரை சென்றார். யுத்தம் முடியும் வரை அவர் தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பவில்லை. இப்பொழுது புரிந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரர் வீட்டில் ஏன் தங்கினார் என்று. தங்காமல் இருந்திருந்தால் விதுரர் வில்லை உடைத்து வெளியேறியிருப்பாரா? துரியோதனுக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயம் விதுரருக்கு வந்திருக்கும் அல்லவா? விதுரர் வைத்திருந்த வில் தர்ம சக்கரம் கொண்ட மகாவிஷ்ணுவின் வில். கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது. அர்ஜுனன் கையில் உள்ள வில் பிரம்மாவுடையது. காண்டிபம் என்பது அதன் பெயர். போரில் விதுரர் கோதண்டத்துடன் வந்து நின்றுவிட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனனால் கூட தன் வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது. இதுவே பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. தர்மராஜனான விதுரரை ஜெயிக்கவே முடியாது என்ற தர்மம் உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த மகா தர்ம யுக்தி தான் இந்த மகாபாரத வெற்றி. தர்மத்தை யாராலும் வெல்லவும் முடியாது. தர்மத்தை போற்றுவோம். நம் தலைமுறைகளுக்கு தர்மத்தை எடுத்து சொல்லுவோம். நன்றிகள். வாழ்க வளமுடன்.